ஆலயத்தில் கிடைத்த குழந்தை, சக்தியின் அருளால் கிடைத்தவள். அதனால ஒரு ஆணுக்கு சமமான வீரத்தை கற்றுக் கொடுத்து வளர்த்த அந்த குழந்தைகளும் செல்லாப்பட்டு அப்படி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளை கருத்துக்குள்ள தவங்களை மாதிரி விட்டு வெளியே வச்சிருந்தா என்ன அர்த்தம்? வெளியே அனுப்பணும், போகட்டும் விடுங்க. உடனே மணிமகுடம் சூட்டி மாலை சூடி வீரமால் கையில் கொடுத்து ஒரு வெள்ளை குதிரை கொடுத்து சாமுண்டியும் ரேணுகாதேவி அம்மையாரையும் திக்கு விஜயம் நடத்துறாங்க. திக்கு விஜயம்னா பல நாடுகளுக்கு புறப்படுவாங்க. அவர்களை எதிர்க்கிற எண்ணம் உள்ளவர்கள் யாராவது எதிர்த்தாங்கன்னா எதிர்த்தவரை யுத்தம் செய்து சண்டையில வெற்றி பெறணும். அப்படி பல ராஜ்யத்து மன்னர்கள் ஒரு பெண்கள் திக்கு விஜயமான எதிர்த்தாங்க. ரேணுகாதேவி அம்மையார் அந்த அரசர்களை வெற்றி கண்டு வீரவாள் கையில் எடுத்து வெற்றி வாகையோடு வந்தாங்க. இப்படி வர்ற வழியில ஜவ்வாது மலை, இந்த ஜவ்வாது மலை அடிவாரத்தில் வருகிற பொழுது குழந்தை, சின்ன குழந்தை சொல்லிச்சு, அக்கா என்னால நடக்க முடியாது. குதிரையில வந்தா கூட காவலர்கள் எல்லாம் கூட வராங்க, கட்டு சோறு மூட்டு இருக்குது, துணிமணி எல்லாம் இருக்குது, கூட ஆளுங்கள்லாம் வர்றாங்க குழந்தைங்க முன்னாடி. ஆனாலும் என்னால இனிமே பயணம் பண்ண முடியாது. உடனே இங்கே பாடி கூடாரம் அமைத்து அங்கே தங்குகிறார்கள். அந்த பாடி கூடாரம் அமைத்து தங்குகிற அந்த வேளையிலே சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் படுத்து உறங்குறாங்க. திடீர்னு ஒரு அசரீரி குரல் கேட்டது. வேணுகா எழுந்திரு, பல நாடுகள் திக்கு விஜயத்திலே வெற்றி வாகை சூடிய உனக்கேற்ற கணவர் இந்த ஜவ்வாது மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். நீ போய் அவரை பார்த்து திருக்கல்யாணம் செய்யலாம். ஜவ்வாது மலை. உடனே ரேணுகாதேவி அழுது எழுந்து அப்படியே புறப்பட்டு போய் அவரை யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னா அந்த அம்மா பார்த்தாங்க. தங்கச்சி இருந்து நம்ம ஆளு இல்லைன்னா தேடுவா, என்ன பண்ணலாம்? ஆகவே தன் தங்கையை அழைத்து ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஜவ்வாது மலைக்கு போலாம்னு முடிவு பண்ண. சரி தங்கா சாமுண்டி எழுந்துரு. அக்கா என்னக்கா தூக்கத்தில் எழுப்பு? உலகத்திலே மகா பாவம் தூக்கத்தில் எழுப்படுத்தான். ஆமா 8 மணி வரைக்கும் கூட தூக்காது எழுப்பது. நமக்கு சாதகமா ஒண்ணு வந்துருச்சுன்னா அப்படியே உடனே உஷாராயிடும் இல்லையா? உலகத்திலே மகா பாவம் தூக்கத்தில் எழுப்படுது. அழுத்து தூங்குற ஏங்காய எழுப்புற மா கொஞ்சம் எழுந்துற. அசைரி குரல் கேட்டது. இந்த ஜவ்வாது மலையிலே எனக்கேற்ற கணவர் தவம் செய்து கொண்டிருப்பதாக அசரீரி உழைத்தது. அவர் யாருன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுற, நீ ஜாக்கிரதையாரு. என்னக்கா நீ கல்யாணம் செய்துக்கு போற மாப்பிள்ளை போய் ஒரு மணப்பெண்ணு முதல்ல பார்க்கலாமா? அந்த காலத்துல கல்யாணத்துக்கு பொண்ணு வீடு பார்க்க வராங்கன்னா மாப்பிள்ளை அழகாகிறாரா கருப்பாகிறாரான்னு நிமிந்து பார்க்க கூடாது. பார்த்துட்டா பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிடுவான். இப்பவே மாமியார் மாமனா இருக்கிறாங்க, மச்சனும் மூத்தா இருக்கிறாங்கன்னு இல்லாம புருஷன் நிமிந்து பாக்குறாள். இவ வீட்டுக்கு வந்தா யாரும் மதிப்பான்னு பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிடுவான். இந்த பொண்ணு வேணா. மாமியார் வீட்டு ஜனம் வந்துருச்சுன்னு டம்ளர் நிறைய தண்ணி கொண்டு போய் கொடுத்தோம்னா வாழ போற இடம்ல 4 குறை சொல்லக்கூடாது. டம்ளர் நிறைய தண்ணி கொடுத்தால் இந்த பொண்ணு இந்த தண்ணியை சீர ஆள தெரியலையே, என் வீட்டை எப்படி கட்டி ஆடுவான்னு பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உப்புல பாரு துப்ப, தண்ணியில பாரு சீரன்னுவாங்க. தண்ணியை எவ்வளவு பத்திரமா ஆளணுமோ அவ்வளவு சிக்கனமா ஆள கத்துக்கணும், வீணாக்க கூடாது. உப்பு டப்பா சமையல் அறையில எங்க வைக்கணும்னு ஒரு விதிமுறை உண்டு. உப்பு டப்பாவை கீழே இருந்துதான் எடுக்கணும், நம்ம சமையல் அறையில மேல வச்சு மேல இருந்து எடுக்கக்கூடாது. இதெல்லாம் விதி. பொண்ணு கட்ட வர மாமியார் போய் உள்ள ஆராயம், உப்பு எங்க வச்சுக்கிறா, பருப்பு எங்க வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கிற இடத்துல சரியா இருந்தா தான் பொண்ணு கட்டுவாங்க. அவங்க அம்மாவே குடும்பத்தை சரியா பார்த்துக்கலாம், கட்டி போற பொண்ணு எதிர்பார்த்து பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இப்படி அந்த காலத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தது.
பெண்ணு பார்க்கிற இடத்துல. இங்க அழகாக இந்த மாப்பிள்ளைய போய் நம்ம முதல்ல பார்த்தா, அக்கா இது கற்புக்கு எதிர்காலத்தில் தப்பா பேசுற ஒரு நிலை வந்துடும். இந்த பொண்ணு வெளியே போய் மாப்பிள்ளைய பார்த்தான்னு சொல்லிடுவாங்க. அதனால ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இங்க இருங்க, நாங்க போறோம், மாப்பிள்ளை எப்படி இருக்காரு நான் பார்த்துட்டு வரேன். குழந்தை சாமுண்டி, அம்மா சாமுண்டி நீ சொல்றதும் சரிதான், அப்ப நீயே போய் பார்த்துட்டு வா. ஆனால் ஒன்று, ஜவ்வாது மலை, இந்த ஜவ்வாது மலையிலே மகான்கள் முனிவர்கள் சித்தர்கள் தவம் செய்யக்கூடிய இடம். அங்க நீ போகிற பொழுது வழியிலே பல தொல்லைகள் ஏற்படலாம், தடைகள் ஏற்படலாம். அப்படி ஏதாவது தடைகள் வந்தால் நான் சொல்லிக் கொடுக்கிற அந்த சக்தி மந்திரத்தை நீ கேட்டு அந்த மந்திரத்தை உரைத்தாயானால் குறைவின்றி நீ வாழலாம் என்று சொல்லி தடைகளை மீறி நீ ஜவ்வாது மலைக்கு செல்லலாம் என்று காதிலே சக்தி மந்திரவோம் சக்தி ஓம் அருமையான இந்த மந்திரத்தை சொன்னார்கள். வேர்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தி அவள், வேல்முருகன் அன்னை அவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். வேர்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தி அவள், வேல்முருகன் அன்னை அவள், வேண்டும் வரம் தந்திடுவாள். பார்க்கடல் என்றுமே குறைதானையா, என்றுமே குறைதானையா. கோடி கோடியாய் செல்வம் உலகத்தில் இருந்தோம், கோடி கோடியாய் செல்வம் உலகத்தில் இருந்தோம். கூட வருமோ ஐயா நான் செய்த பெருந்தோம், எனக்கு பின்னர் சாழ எனக்கு மகளில்லை என்றுமே குறைதானையா, என்றுமே குறைதானையா. கோடி கோடியாய் செல்வம் இருந்த பொழுதும் அவர் அழகான முறையிலே அந்த அற்புதங்கள் இந்த இறைவன் அருளினாலே குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி நாலு மகாமுனிவர் சொன்னதினாலே நாங்கள் அன்னதானம் போடுறோம் சுவாமி, நீங்க குழந்தை வேணும், நாங்க என்ன பண்ணிட்டோம். முனிவர் சொன்னார், அப்பா கவலைப்படாத, அம்பிகையின் ஆலயத்திலே சென்று அம்பிகை வழிபாடு செய்தால் உங்கள் குறை தீரும். விதர்ப்ப நாட்டு ராஜா தைவத மன்னர் தைவத பூஷணி இருவரும் சென்று அம்பிகையின் ஆலயத்திலே அம்பாளை வழிபாடு செய்தார். மனமுருகி வேண்டியிருந்தார். ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜகஜனனி ஜகஜனனி சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சொர்ணநாதன் மகிழ்நாதே, ஜகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜகஜனனி ஜனனி. பாண்டியகுமாரி பவானி அம்பா, பாண்டியகுமாரி பவானி அம்பா, சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டும் வரம் தர
கல்யாணி ஜெகஜனனி அம்பிகை வணங்கி வழிபாடு செய்தார். அப்படி வழிபாடு செய்கிற காலத்திலே அம்பாளுடைய மேனையிலே இருந்து இந்த ஒரு எலுமிச்சம்பழம் அங்கிருந்து உருண்டு வந்து விழுந்தது. அந்த கனியை கையில் எடுத்தோட ஒரு அசரீரி வாக்கு உரைத்தது. சரீரம்னா உடம்பு, அசரீரினா உடம்பு இல்லாம குரல் மட்டும் கேட்கும், தெய்வ வாக்குன்னு பேர். அப்ப ஒரு தெய்வ வாக்கு கேட்டது. உடனே அந்த தெய்வ வாக்கு, அம்பா கவலை கொள்ள வேண்டாம், அஞ்ச வேண்டாம், உங்க கையில் இருக்கிற அந்த கனியை தைவத பூஷணி நீ அருந்தினால் குழந்தை பேரு உண்டாகும், கலங்க வேண்டாம். சரி, உடனே அழகான முறையிலே ரைவத பூஷணி அம்மையார் அந்த கனியை அருந்திட்டு அப்படி வெளியில வந்தா அந்த பிரகாரத்துல கோயில் சுற்று. கொஞ்சம் பேசாதீங்கம்மா, உள்ள இருக்கிறவங்க தயவு செஞ்சு தாய்மார்கள் கொஞ்சம் பேசாதீங்க, நல்லது. அந்த அழகான ஒரு பெண் குழந்தை வெளியில குவா குவான்னு அந்த பெண் குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. இந்த குழந்தை யாருடையது? பக்கத்துல யாரும் இல்லை, அம்பிகையே அங்கே பெண்ணாக வந்து அவதாரம் செய்தார். உடனே அந்த குழந்தை எடுத்துட்டு வந்தாங்க, ரேணுகா என்று பெயர் வைத்தார். அம்பாள் ஆலயத்தில் கிடைத்த குழந்தை. இந்த அம்மையை கொண்டு வந்து அந்த கனியை எலுமிச்சங்கரை அருந்தினாங்க. அதன் பிறகு கருவுற்று பலகாலம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் மணிவயிறு வாய்த்து நல்லதொரு திருநாளில் ரைவத பூஷணி மணி வயிற்றிலே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சாமுண்டி என்று பெயர் வைத்தார்கள். கிடைத்த குழந்தை சாமுண்டி. இங்கே அழகாக மணி வயிற்றில் பிறந்த குழந்தை சின்ன குழந்தை சாமுண்டி. அம்பாள் ஆலயத்தில் கிடைத்த குழந்தைக்கு ரேணுகாடு பெயர் வச்சு வளர்த்தாங்க. ஒரு பெண்ணுக்குரிய பருவங்கள் 7: பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். நல்லது. அந்த அழகான 3வது பருவம் மங்கை பருவத்தை அடைந்தார்கள். அப்படி பருவம் அடைந்த அந்த நேரத்தில் தந்தையாக விளங்கக்கூடிய ரைவத பூஷணர் பார்த்தார், அம்மா ஆண் பிள்ளை இல்லாதவன் நான், 2மே பெண்களா பிறந்தாங்க. ஆனாலும் ஒரு ஆணுக்குரிய அந்த தைரியத்தோடு வில் வாழ் ஈட்டி கதை என்று சொல்லக்கூடிய கண்ணிமை போல் எப்போதும் காத்திடுவாள், வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தி அவள், வேல்முருகன் அன்னை அவள், வேண்டும் வரம் தந்திடுவாள், வேண்டும் வரம் தந்திடுவாள். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வம் அவள், போராடும் பாவங்களை பரந்தோடு செய்பவளாம், திருச்சாம்பல் அணிந்தோரை தினமுடனே காப்பவளாம், திருமாவின் சோதரியாம், கருணாகரூபிணியாம், வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபராசக்தி அவள், வேல்முருகன் அன்னை அவள், வேண்டு வரம் தந்திடுவாள். எங்கும் நிறைந்தவளாம் ஏகாந்த ரூபிணியாம், எங்கும் நிறைந்தவளாம் ஏகாந்த ரூபிணியாம், மங்களமாய்வழிக்கும் மணிகண்டன் தாயவளாம், சங்கரன் முதல் நாரணனும் பணிந்திடும் பரதேவதையாம், சங்கரன் முதல் நாரணனும் பணிந்திடும் பரதேவதையாம், மங்கத முகம் கொண்டளவா
நாயகியாம் பங்கஜ முகம் கொண்டவளாம் பரமசிவன் நாயகி